கேட்கறதுக்கு நாதி இருக்கு. அப்ப எங்களை அடிச்சு போட்ட யாருதான் கேட்பாங்க? அப்ப எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்ப எங்களுக்குன்னு ஒரு தங்கம் இருந்துச்சா, எங்களுக்குன்னு ஒரு இதுதான் எங்களுக்கு கேட்பாங்கல்ல. தூய்மை பணியாளர் வேலை செய்கிறேன், பேட்ரி வண்டி ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன். 4 நாளாக வந்து நான் வேலைக்கு வரல. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். மேனேஜர் இருந்து யூனிட் ஆஃபீஸர் வந்து HR வரைக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து எனக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வீக் ஆஃப் தரணும். எனக்கு வாரத்துக்கு ஒரு வாரத்தில் நான் வந்தது 13 நாள் வேலைக்கு வந்துட்டேன். 13 நாள் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் தான் எனக்கு லீவு கொடுத்தாரு. முத்து சார், சின்ன சார், ராஜா சார் தான் லீவு கொடுத்தாரு. இதில் வந்துட்டு லீவு முடிஞ்சு வந்து சார் நான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எனக்கு உடம்பு முடியல, இன்னும் சீட்டை காட்டினோடனே நீ தெருவில் நிச்சயம் கிடையாது சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு யார் சார் தரேன் ஆனால் ESI இருக்குல்ல உனக்கு, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்போ சேர்த்துக்கிறேன் சார். சரி அமுச்சு விட்டாரு. இவர் கேட்டார் சொல்லிட்டு நான் அமுச்சு விட்டேன். நான் வந்துட்டு பிறகு திருப்பி ஆள் அமுச்சு விட்டு திருப்பி வர வச்சு உள்ளே வந்தேன். லீவு போட்டல, காசு கொடுணும். எதுக்கு சார் நான் காசு தரணும்? அதான் மாதம் ஆனால் 2000 கொடுக்குறேன். அப்புறம் எதுக்கு சார்? நீ லீவு போட்டல, அதுக்கு 1000 ரூபா கொடு. 1000 ரூபா கொடுத்தா வேலைக்கு வரலான்னு வராது சார். என்ன சார் ஒரு CL போட்டால் 300 கேட்குறீங்க. ஒரு எங்கள் வீக் ஆஃப் கேட்டால் கூட 200 கேட்குறீங்க. ஒரு எமர்ஜென்சி லீவுன்னு கேட்டால் 500 ரூபாய் நாங்கள் எங்கே சார் போகிறோம்? இஷ்டம் வந்தால் வேலை செய், கஷ்டம் வந்தால் என்ன சட்டமாக பேசுகிறேன். குப்பை பொறுக்கிற நாயை சொல்லிவிட்டு ஏன்னா சின்ன முத்து மகேஷ் வந்து என்னை அடித்து கீழே தள்ளி என் மேலே உட்காந்து சின்ன வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கி இங்கெல்லாம் காயம். முத்துப்பாண்டின்ற வந்து பேனை எடுத்து வந்து தொண்டையில் குத்த வர முதுகுலாம் குத்தி வச்சுருக்கான் என்னை பேனை எடுத்து. இவங்க அடிச்சது தான் ஏன்னா காசு கேட்டு நான் தரலன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சது தான் என்ன அடிச்சது. நான் மேனேஜர் ஃபோன் பண்ணிக்கிறேன், இவங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, உன்னை வேலை விட்டு தூக்கியாச்சு, நீ என்ன பண்ணுவ, சாப்பாடுக்கு பிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லையா? நான் குப்பை பொறுக்கிறேன். நான் இந்த குப்பை பொறுக்கினா தான் சோறு எங்களுக்கு. இந்த குப்பை பொறுக்கினா இந்த இடம்லாம் சுத்தமாகும். நாங்கள் குப்பை பொறுக்காம சுத்தமாகுமா? எங்களுக்கு யார் இருக்கா? எனக்கு என் திரும்ப என் வேலைக்கு பணம் கொடுத்தா வேலைக்கு வேலை வராதானே? அதை கேட்டு மேனேஜர் யூனிட் ஆஃபீஸர் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவங்க பேச்சு தான் கேட்குறான், எங்கே பேச்சு கேட்குறான். அதனால் வந்து என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்க.